வணக்கம். உன்னையே நீ அறிவாய். இது யாருடைய வார்த்தை அப்படின்னா, சாக்ரட்டிஸுடைய வார்த்தை. அதாவது கிரேக்கத்தினுடைய தத்துவ ஞானி உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லி தொடங்கிவிட்டு, கேள்விகளை கேட்க தெரிந்தவர்களே அறிவாளிகளாக மாறுகிறார்கள். அப்படி அவர் சொன்ன விஷயத்தை தான் ராஜாராணி என்கின்ற படத்திலே, பழைய படத்திலே கலைஞர் அவர்கள் சாக்ரட்டிஸ் நாடகத்தில் வசனமாக எழுதியிருப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள்வி கேட்க பழகிக்கொள். அப்படி கேட்க பழகியதால் தான் சிலை வடிக்கும் சிற்பியாகிய நான் சிந்தனை சிற்பியாக மாறினேன் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அதிலே ஒரு வசனம் வரும். இது சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தை. எனவே நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்மை பற்றி அறிந்து கொள்வதென்றால் எப்படி? நான் யார் என்கின்ற ரமணனுடைய தத்துவ வார்த்தை ஒரு புறம், நம்முடைய பலம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுதல் ஒரு புறம். நாம் எதுவாக வேண்டுமென்று நினைக்கிறோமோ அதுவாக மாற முடியுமா என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. சான்றாக, மனம் என்கின்ற ஒன்று சிந்திக்க தொடங்குகிற காலம் வருகிற போது நாம் நம்முடைய வளர்ச்சியினுடைய நிலையில் அதனை நாம் அறிந்து கொள்வோம். நான் சிறுபிள்ளையாக இருந்த போதெல்லாம் எனக்கு என்ன ஆசை இருந்தது என்றால், அலாவுதீன் அற்புத விளக்கு போன்ற ஒன்று எனக்கு கிடைத்து விடாதா, மாய மோதிரம் போல ஒன்று வந்து விடாதா, பட்டணத்தில் பூதம் போல ஏதாவது பூதம் வந்து நமக்கு ஏதாவது உதவி செய்யாதா, அல்லது மைதாஸ் என்கின்ற அந்த மன்னன் போல தொட்டதெல்லாம் தங்கமாக மாறிவிடாதா என்றெல்லாம் நான் யோசித்து பார்த்து கொண்டிருப்பேன். இவையெல்லாம் நான் படித்த கதையை வைத்து நான் தெரிந்து கொண்ட அளவு. நாளாக 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 எவையுமே முயற்சி செய்யாமல் கிடைக்காது என்கின்ற அந்த அறிவு வெகு நாளாயிற்று, வெகு வருடமாயிற்று எனக்கு இந்த செய்தியை புரிந்து கொள்ள. எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்தான் நாம் வெற்றி பெறுவோம். அந்த பயிற்சிக்கான, முயற்சிக்கான விதை எங்கு விழுகிறது? நம் ஆழ் மனதில் விழுகிறது. ராமேஸ்வரத்தில் எளிய கட்டுமரம் கட்டுகின்ற குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஆசிரியரோடு வயல்வெளிகளும் கடற்கரையிலும் செல்கிற போது ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகளை பார்த்து இவை எப்படி பறக்கின்றன என்று கேட்பாராம். அப்போது அவருக்கு அந்த பறவைகள் பறக்கின்ற விதத்தை சொல்லுவாராம் அவருடைய ஆசிரியர். நாம் ஒரு காலத்தில் விமானியாக வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை மனதிலே வளர்த்து கொண்டார் கலாம் அவர்கள். அதற்குரிய தேர்வும் எழுதினார், நேர்முக தேர்வுக்கு போனார். ஆனால் அவர் தேர்வாகவில்லை. மனம் நொந்து போய் உலகத்தையே வெறுத்து ஏதாவது துறவு மேற்கொள்ளலாமா என்று கூட நினைத்தார். ஆனால் அவருடைய உறுதியும் அவருடைய நிலைப்பாடும் அவருடைய கண்டுபிடிப்புகளும் உலகமே வியக்கும் வண்ணம் பொக்ரான் என்கின்ற இடத்தில் அணுகுண்டு வெடித்து காட்டி அமெரிக்காவையே மிரள வைத்த தன்மையும் தான் அவரை இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாற்றியது. எந்த வேலைக்காக விமானியாக வேண்டுமென்று விண்ணப்பித்தாரோ அந்த விமானப்படையினுடைய தளபதி, முப்படை தளபதிகளில் ஒருவராகிய தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, அந்த முப்படை தளபதிகளும் வந்து அவருக்கு சல்யூட் செய்கின்ற அளவிற்கு தன்னை அவர் வளர்த்து கொண்டார் என்று சொன்னால், அவர் முதலில் பார்த்தது பறவைகளைத்தான். பறவைகள் எப்படி பறக்கின்றன ஆகாயத்தில் என்பதைத்தான் சிந்திக்கும் போதே உயர்வாக சிந்தித்தார். அப்படி பெரிதினும் பெரிதுகள் என்பதைப் போல நம்முடைய மனதுக்குள் நினைக்கிற போதே பெரிதாக சிந்திக்க வேண்டும். 50 ரூபாய் சம்பளம் அதிகம் கிடைத்தால் போதும் என்று நினைத்தால் அது கிடைக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு என்னால் 5 லட்சம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கினால் எப்படி இருக்கும்? எனவே உன்னையே நீ அறிவாய். நம் ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நெருப்பு பிடித்த வீட்டிலிருந்து பெரிய உருளை கூட ஒரு எளிய மனிதன் தூக்கி கொண்டு வெளியிலே ஓடி வந்து விடுகிறான் என்று சொன்னால், அந்த ஆற்றல் அவனிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. வெளிப்படும் நேரம்தான் வர வேண்டும். எனவே ஆற்றல் இருக்கின்ற நீங்கள் உங்களோடு போட்டி போட்டு ஜெயித்து கொண்டு வாருங்கள். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம் என்று கண்ணதாசன் எழுதி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடி
எம்ஜிஆர் அவர்கள் வாயசைத்தார், அவர் தமிழகத்தின் முதல்வர் ஆனார் என்றால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நாமும் நம்மை அறிந்து கொள்வோம், வெற்றி கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.